இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருப்பீங்களா? சாரி, இது உங்க பர்சனல், இப்படி எல்லாம் நான் கேட்க கூடாது. ஆனா நீங்க லக்ஷ்மியோட டாபிக் எடுத்ததுனால தான் நான் இத கேட்டேன். அவ இல்லங்கிறதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அவ உயிரோட இருந்திருந்தா என் முன்னாடி வந்திருக்கணும்ல சாம். லக்ஷ்மி உங்க முன்னாடியே இருக்கலாம்ல? ஐ மீன் உங்களை சுத்தியே அவங்க இங்க எங்கேயாவது இருக்கலாம்ல? கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அதனால்தான் அவ உயிரோட இருந்தாலும் என் முன்னாடி வர்றதுக்கு அவ யோசிப்பா. இதுவாதான் இருக்கும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவ எனக்கு பண்ண காரியம் அந்த மாதிரி. லக்ஷ்மி உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு நீங்க மனசார நினைக்கிறீங்களா? நீங்க பேசுறத வச்சு பார்க்கும் போதே லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கான்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க தாலி கட்டின மனைவி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்பு தானே? நீங்க நினைச்ச மாதிரி லக்ஷ்மி தப்பு செஞ்சுட்டானே நினைக்கலாம். ஆனா நீங்க இப்ப செய்யறது கூட தப்பு தானே? சாரி, நான் உங்களை குறை சொல்லணும்னு இதெல்லாம் சொல்லல. நீங்க பண்ற இந்த கல்யாணம் கரெக்டானு நான் கேக்குறேன். லக்கிக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது கரெக்ட் தான் சாம். அவளுக்காகவா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த கல்யாணத்து மூலமா எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. இருக்கிற சந்தோஷத்தை இழந்துருவீங்கல்ல? இங்க பாருங்க மித்ரா, நம்ம என்ன செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் ஒரு நஷ்டம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த கல்யாணத்தால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நஷ்டம் கூட இல்லையான்னு நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்து மூலமா லக்கிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைப்பா. நான் அது வரைக்கும் தான் யோசிச்சேன். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க லக்ஷ்மிய ஒரே அடியா இழந்துருவீங்க. நீங்க அதை யோசிக்கலையா? அதை யோசிக்க வேண்டியது லக்ஷ்மி, நான் கிடையாது. அப்படின்னா லக்ஷ்மி மேல உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா?